Dear students, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? போன வீடியோவில் நான் போட்ட ப்ராப்ளம் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாடல் தான் இந்த அடுத்த ப்ராப்ளம். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் இது எப்போ எக்ஸாமுக்கு வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லோரும் உடனே செய்து படிங்க. ஓகே, எக்ஸாம்பிள் 2.1. தேர்ட் சம் I raised to minus 1924 plus I raised to 2018. இது ரெண்டு டேர்மை ப்ளஸ் பண்ணணும். நம்ம முதல் டேர்ம் மட்டும் ஒரு டேர்ம் மட்டும் போன வீடியோவில் படித்தோம். ஸோ I raised to minus 1924 முதல்ல எடுப்போம். அது முதல்ல 1924 4 கொண்டு டிவைட் பண்ணணும். அப்போது ஆன்சர் என்ன வரும்? 481. ரிமைண்டர் பேலன்ஸ் வந்து 0. டிவைட் பண்ணி பாருங்கள், அப்போ உங்களுக்கு கிடைக்கிது. ஸோ I பவரில் இதை எழுதணும். இது 4 × 481 ப்ளஸ் இந்த ரிமைண்டர். ஸோ எழுதுவோம் I பவர், இந்த மைனஸ் அப்படியே போடுவோம், மைனஸ் இந்த 4 × 481 ப்ளஸ் இந்த ரிமைண்டர் 0. புரிஞ்சுதா? இது எப்படி எழுதுவோம்? இது A raised to m × n அந்த ஃபார்முலா. A raised to m × n எப்படி எழுதலாம்? A raised to m the whole power n. அதே மாதிரி ஏக்கு பதில் இங்கே I இருக்குது. அப்போ I பவர் இந்த இது m × n. அப்போ 4 × 481 நம்ம இப்படி எழுதுவோம். I பவர் 4 இன்ட்டு இந்த மைனஸ் சைன் இதை போட்டிருக்கு 481 இன்ட்டு இல்லை I பவர் 4 ரைஸ் டு மைனஸ் 481. புரிஞ்சுதா? இதே மாடலில் எழுதியிருக்கு. அப்போ I பவர் 4னா என்னது? வேல்யூ 1. ஸோ 1 ரைஸ் டு 48 மைனஸ் 481. 1 ரைஸ் டு 481னா என்னது? ஆன்சர் 1. ஸோ இந்த டேர்முக்கு ஆன்சர் 1 கிடச்சி. அடுத்து இந்த டேர்ம் எடுப்போம். I பவர் 2018. 2018 டிவைட் பண்ணுவோம். 4 கொண்டு டிவைட் பண்ணும்போது 4 டேபிள் சொல்லுங்கள். 4 5s are 20. இந்த 1 இறக்கும். 1 போகுமா? 4க்கு போகாது. அதனால் 18 கூட சேர்த்து இறக்கும். இப்படி ரெண்டு நம்பர் நம்ம சேர்த்து இறக்கணுன்னா இங்கே என்ன போடணும்? 0. ஸோ நான் 0 போட்டுட்டோம். இனி 4 டேபிள் சொல்லுவோம். 4 4s are 16. இந்த 4 இங்கே போட்டோம். ஸோ 16. பேலன்ஸ் எவ்வளவு? 2. ஸோ இதில் பேலன்ஸ் 2. அப்போ I ரைஸ் டு இந்த 4 × 504 ப்ளஸ் இந்த ரிமைண்டர் 2. I ரைஸ் டு 4 × 504 ப்ளஸ் 2. இதே ஃபார்முலா A ரைஸ் டு m × n. அப்போ A ரைஸ் டு m த ஹோல் பவர் n. அதே மாதிரி I பவர் 4 த ஹோல் ரைஸ் டு 504 இன்ட்டு இந்த 2க்கு நம்ம என்ன எடுக்கணும்? ஒரு I பவர் 2ன்னு எடுக்கணும் அடுத்த ஸ்டெப். ஸோ இந்த I² இதில் எடுத்துருக்கு. I பவர் 4 த ஹோல் ரைஸ் டு 504 இன்ட்டு இந்த I². இனி எல்லா வேல்யூவை போடுவோம். I பவர் 4னா 1. ஸோ 1 ரைஸ் டு 504 இன்ட்டு I²னா வேல்யூ என்னது? -1. ஸோ 1. 1 ரைஸ் டு 504னா 1. ஸோ 1 இன்ட்டு இந்த -1 என்ன? 1 × -1 என்னது? -1. இனி ப்ராப்ளத்தை எழுதுவோம். I பவர் -1924 ப்ளஸ் I பவர் 2018. இதுக்கு வேல்யூ என்னது? 1. இந்த 1 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ப்ளஸ் இந்த I பவர் 2018க்கு வேல்யூ என்னது? -1 நமக்கு கிடச்சிது. -1. ஸோ 1 ப்ளஸ் -1. அப்போ 1 - 1 இஸ் ஈக்குவல் டு 0. ஆன்சர் 0. அதை ஒரு கட்டத்துக்குள்ளே எழுதும். ஆன்சர் இஸ் 0. இந்த ப்ராப்ளம் ஈஸியாக இருக்குது. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒருக்க செய்து பாருங்கள், நல்லா புரிஞ்சிடும். இது எக்ஸாமுக்கு அடிக்கடி வரும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். எல்லோரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே.